ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 2024 5 மாதம் முடிந்து 6வது மாதமானது நடந்துட்டுருக்குங்க. 2024 பிறந்ததே தெரியல, டக்குன்னு 5 மாதம் முடிந்துருச்சு. 6வதாக வந்திருக்கக்கூடிய மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகாசி ஆணி என கலந்து வரக்கூடிய தமிழ் மாதம். வைகாசி ஆணி வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள், நிறைய கிரகநிலைகளில் உச்சக்கட்டம் என இருக்கும். இந்த கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து இப்படி தான் இருக்கும் என்று மாத ராசி பலனாக குறிப்பிடப்பட்ட மாத ராசி பலனை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஜூன் 30 வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற சம்பவங்களை பற்றி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எந்த ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோன்னா, தம்ப்நெயிலில் பார்த்தது போல் மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். மகர ராசியில் பிறந்த அத்தனை பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கதறி அழுதாலும் கிரகநிலை இருக்கிறதோட அடிப்படையில் நமக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடந்தே தீரும். அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அது நடக்காமல் இருக்கிறதுக்கு கவனமாக இருக்கலாம். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஜூன் 30 வரைக்கும் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு கொள்ளலாம். மகர ராசிக்காரங்க உத்தராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஸோ மகர ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல கிரகநிலை அமைஞ்சதை தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் ராகு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு, பாக்கியஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரியெல்லாம் கிரகநிலைகள் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் கிரகநிலைகள் இப்படியே அமைஞ்சால் கூட பரவாயில்ல, கிரகமாற்றங்கள் வேற நிறைய வருது. கிரகமாற்றங்கள் ஜூன் 9ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் ஜூன் 13ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் ஜூன் 26ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. இப்படி கிரகமாற்றங்கள் நிறைய இருக்குது. கிரகமாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் மகர ராசிக்காரங்க நீங்கள் ஜூன் 30 வரையும் என்ன பலன்கள் பெறுவீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதை தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நியாயம், நேர்மை இதுதான் வாழ்க்கை என்று எண்ணக்கூடியவங்க தான் மகர ராசிக்கார அன்பர்கள். இந்த எண்ணங்களோடு இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் 30 வரையிலும் எல்லா வகையிலையும் கிரகங்களால் நல்லதே நடக்கும். பல நாள் கழித்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை இப்போ பார்க்க போகிறீங்க. மெயினாக பணவரவு நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே கூடும். நிறைய அதிர்ஷ்டம் வரும். கோரையை பிட்டிட்டு கொட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பழமொழிக்கு ஏற்ப பணவரவு உங்களுக்கு கொட்டிக்கொண்டே இந்த மாதம் இருக்கும். நிறைய நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்களுக்கு எதிர்ப்புகள் விலகும். எல்லாருமே நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்லா சூப்பராக பண்ணுற அப்படின்ட்டு உங்களை ப்ரைஸும் பண்ணுவாங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியத்தை இப்போ செய்ய பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரியான டைம் நீங்கள் செய்ய பார்த்தீங்கன்னா அந்த காரியம் எல்லாமே தடையே இல்லாமல் நடக்கும். அதனால் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியத்தை இப்போ செய்ய பாருங்கள். மீண்டும் செய்து முடிக்க முயற்சி மேற்கொண்டிங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியூர் தாள்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏதாவது தாள்கள் வேணும், ஏதாவது வரணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டைம் முயற்சி பண்ணி பாருங்கள். அங்கிருந்து வரக்கூடிய தாள்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். முயற்சி பண்ணிங்கன்னா தாள்களும் சேரும். அதுக்கப்புறம் நீங்கள் சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க வேண்டிய சூழ்நிலை மட்டும் வரும். அந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது கண்டிப்பாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும்.
அதுக்கப்புறம் வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம். அதனால் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு இருந்துக்குங்க, எச்சரிக்கையாக செயல்படுங்க, அதுதான் நல்லது. சுக்கிரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வலுவாக இருக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநில பயண வாய்ப்பு வரும். அந்த மாதிரி பயண வாய்ப்பு வந்தால் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுள்ள சிலர் வெளியூர் பயணம் கூட செல்லலாம். அந்த மாதிரி செல்ல வாய்ப்பு கிடைச்சா அதை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. வெளியூர் வெளிநாடு பயணம் எல்லாமே வாய்ப்பு வரும், எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்க கிட்ட பழகும்போது, அதாவது உங்கள் பாலினத்தினர்கிட்ட இல்லாமல் எதிர்பாலினத்தினர்கிட்ட பழகும்போது கவனமாக இருக்கணும். இப்போ பெண்கள் நீங்கள் ஆண்கள் கிட்ட பழகும்போது கவனமாக இருக்கணும், ஆண்கள் பெண்கள் கிட்ட பழகும்போது கவனமாக இருக்கணும். ஸோ எதிர்பாலினத்தோடு பழகும்போது கவனமாக இருக்கணும். இப்படி ஏற்றிறக்கமான பல சூழ்நிலைகளை நீங்கள் இந்த ஜூன் மாதம் 30 வரைக்கும் சந்திக்க போகிறீங்க. இந்த ஜூன் 30 வரைக்கும் தொழில் வியாபாரம் கூட இப்படி தான் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். அதே போல் பார்ட்னர்களோடு சேர்ந்து தொழில் செய்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. கடன் தொல்லை தலை தூக்கலாம். முடிஞ்சளவு புது இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம். தொழிலில் பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இந்த மாதம் இருக்கிறது நல்லது என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது கூடுதல் பணி சுமை, இடமாற்றம், அலைச்சல் போன்றவையெல்லாம் நிறைய இருக்கக்கூடும். தடைப்பட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். அது ஒன்று தான் உங்களுக்கு ப்ளஸ்ஸு. மற்றபடி நிறைய தடைகள்லாம் வரும். அதை எல்லாத்தையுமே சமாளித்து பொறுமையோடு இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உத்தியோக ரீதியாக இந்த எச்சரிக்கை, தொழில் ரீதியாக அந்த மாதிரி முதலீடு செய்யக்கூடாதுன்னு எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கைகள்லாம் மகர ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி நடந்துக்குங்க. குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்லணும். அப்படி சென்றீங்கன்னா நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் உண்டாகலாம். அது உண்டாகாமல் இருக்கிறதுக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகணும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டணும். இல்லைனா பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கணும். நீங்கள் கவனமாக போகலன்னா கண்டிப்பாக விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. என்னடா இப்படி பயமுறுத்தணுன்னே நினைக்க வேண்டாம். இந்த மாத கிரகங்கள் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பெண்களுக்கு கூட எதிலும் தேவையற்ற வீண் கவலை உண்டாகும். அந்த மாதிரி உண்டாகக்கூடிய கவலை போக்கிக்குவதற்கு எதை பற்றி யோசிக்காமல் இருங்க. பயணங்கள் செல்ல நேரிடலாம். பயணங்கள் செல்லுங்க, அனுபவங்கள் கிடைக்கும். கடன் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ₹1 வாங்கிட்டு அந்த ₹1 கட்டலனா அது உங்களுக்கு அசிங்கம். அதனால் வாங்கினா கட்ட முடியுமா அப்படின்னு பாருங்கள். கடன் விஷயங்களில் கவனமாக இருங்க. இது பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை. இதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகக்காரகன் சுக்கிரன் ராசிநாதன் சனிக்கு கேந்திரம் பெறுறதுனால எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உங்களுடைய துறையில் உங்களுக்கு அதிகமாக உண்டாகும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகள் மேற்கொண்டீங்கன்னா முடிக்க முடியும். புதிய நபர்கள் அறிமுகம் கிடைப்பதோடு அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும். சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதம் ஏற்படலாம். நண்பர்களை நம்பி இருக்க வேண்டாம். ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மன வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும். மேலிடம் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல் இருப்பாங்க. எனவே இந்த டைம் அரசியலில் இருக்கிறவங்க எல்லாரையுமே அனுசரித்து செல்லும். அப்படி அனுசரித்து சென்றீங்கன்னா நன்மை உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காட்டுங்க. கண்டிப்பாக வேகம் இருந்தால் தான் வசூலாகும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலனை தரும். அதனால் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எந்த ஒரு முயற்சி வேணாலும் செய்யுங்க. வீண் மனக்கவலை உண்டாகும். அந்த மனக்கவலை உண்டாகாமல் இருக்கிறதுக்கு யோகா போன்ற விஷயத்தை செய்யுங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மாணவர்கள் கூட இந்த மாதம் மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கணும். ஒவ்வொரு நாளும் என்ன பாடங்கள் அப்படிங்கிறத கவனமாக படிக்கிறது அவசியம். சக மாணவர்கள் நிதானமாக பழகணும். இல்லைனா சக மாணவர்கள் உங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ சக மாணவர்களோடு நிதானமாக பழகலாம், உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்கிறத தான் அப்படி சொல்கிறேன். ஆக மொத்தம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் எல்லா ப்ராப்ளங்களையும் சமாளிப்பதற்கு இந்த டைம் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா,
ஆஞ்சநேயரை வணங்குறது. ஆஞ்சநேயரை வணங்கி ஒவ்வொரு நாளும் உங்கள் நாளை தொடங்கி முடிச்சிங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும். மனக்குழப்ப நீங்கி தைரியம் உண்டாகும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாரம் கிடையாது, இந்த மாதம் 30 வரைக்குமே ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பரிகாரம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலே இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.